வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய கௌரவ விரிவுரைகளின் முக்கிய கோரிக்கை வலியுறுத்தி ஆகஸ்ட் 9 அவங்க சென்னையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ அதற்கு அனைத்து கட்சி ஆதரவும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது போக மற்ற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோட செயல்பாடு அப்படிங்கிறது உயர்கல்வித்துறைக்கு எந்த அளவுக்கு செயல்பாடுட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா உயர்கல்வித்துறையோட செயல்பாடு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஈடுபாடாக இல்லாதனால தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இந்த உயர்கல்வித்துறையை படித்தவர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட கல்லூரியில் போலி பேராசிரியர் பேரில் மோசடி அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. மோசடி ஈடுபட்ட கல்லூரியில் அங்கீகாரத்தை ரத்து செய்ய ஆளுநர் ரவி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வேணால் வெளியில் நியூஸாக வந்திருக்கலாம். பட் உயர்கல்வி படித்த பேராசிரியர்களுக்கு, மூத்த பேராசிரியர்களுக்கு, தற்போது உள்ள பேராசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெளிவாகவே தெரியும் இது எத்தனை காலாண்டுகளாக இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்றே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குமே தவிர இது புதியதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இது இன்றைக்கி தான் நியூஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேராசிரியர் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏன் இந்த மாதிரி தன்னோட சர்டிஃபிகேட் மூலமாக இந்தந்த கல்லூரியில் வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்தந்த கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அன்று ஒரு நாள் அந்த கல்லூரியில் அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக போய் அதற்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தன்னோட இந்த கல்லூரியில் வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வேலைகளை ஏன் செய்கிறாங்கன்னா, பேராசிரியர் நிலைமையை ஏன் இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதற்கு முக்கிய காரணம் தமிழக உயர்கல்வித்துறை, தமிழக அரசு தான். அது இந்த ஆட்சியை குறை சொல்லணும்னு சொல்ல கிடையாது. இதற்கு முன்னர் இந்த ஆட்சியும் அப்படி தான் இருந்தது, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியும் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்னால தான் இந்த பேராசிரியர் நிலைமை இந்த அளவுக்கு இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பிஹெச்டி, ஒரு நெட் செட் பாஸ் பண்ணணுங்கிற நிலைமை. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நெட் எக்ஸாமையோ அல்லது ஒரு பிஹெச்டியோ கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இதில் இந்த இன்ஸ்பெக்ஷனில் எலிஜிபிளாக இருப்பாங்க. மற்றவர்கள் யாரும் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ஒரு குவாலிஃபைடாக படித்தவர்கள், அந்த இதெல்லாம் முடித்தவங்க, அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா, இதற்கு காரணமும் இந்த அரசு சரியாக கட்டமைக்கலை. இந்த உயர்கல்வித்துறையை சரியான முறையில் கட்டமைக்காது தான் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேணும். ஸோ அதுதான் இந்த நிலைமை கொண்டு போயிருக்கு. ஸோ அதில் நம்ம பேராசிரியர்களாக சில பேர் இந்த அறப்போர் இயக்கத்திலேருந்து பேராசிரியர்கள் அந்த ஃபோட்டோவோட வெளியிட்டிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் காட்டலை. ஸோ என்ன சொல்கிறதுனா, அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துக்கான நிலைமையை எடுத்துகிட்டு போக முடியாத காரணத்தினால அவங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறது போகிறது தவறு. பட் அரசு அதை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்தந்த பேராசிரியர்களுக்கு 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒரு முறைகளை பயன்படுத்தி ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னோ ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணியிருந்தால் அவர்கள் அதில் முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு அரசு கல்லூரி ஏதாவது ஒரு இதில் அவங்க அந்த இடத்துல பணி சேர்ந்திருப்பாங்க. அல்லது யூஜிசி சொல்லக்கூடிய சம்பளம், யூஜிசி சொல்லக்கூடிய தகுதி, அதாவது யூஜிசி நெட் அல்லது செட், சிஎஸ்ஆர் நெட் செட் அல்லது பிஹெச்டி முடித்திருந்தால் அவர்களுக்கு இவ்வளோ தான் அவர்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் சரியாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்க தேவை கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இது காரணமும் கண்டிப்பாக உயர்கல்வித்துறையை சொல்லணுமே தவிர நம்ம அந்த பேராசிரியர்களையும் அந்த கல்லூரியும் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. 2வது இந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எந்த மந்த்துக்கிட்ட வந்துட்டோன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் ஆக்சுவலாக சொல்லும் போது செப்டம்பருக்குலாம் எஸ்சிஆர்டின்னு ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிடுவோம். ஜூனில் சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப்பை நாங்கள் நடத்திடுவோம். 120 நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனுவல் பிளானரில். இந்த ஆனுவல் பிளானரை பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் ஆஃப் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்போது தான் முதல்ல இந்த ஆனுவல் பிளானரே இந்த டிஆர்பி போர்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாலாம் ஆனுவல் பிளானர் கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் கிடையாது இருந்தது, டிஆர்பிக்கு மட்டும்தாங்க இருந்தது. அந்த டிஆர்பியில் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்த இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்போ வரைக்கும் அந்த பேனலில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் டிஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 2024 வரைக்கும் இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணாமல் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட டிஆர்பி எல்லா வருஷம் ஆனுவல் பிளானர்லையும் இது இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதுக்கு என்ன தான் முடிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இதுக்கு ஆன்சர் இல்லை. இன்றைக்கி டேட் வரைக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து அரசனால் கரெக்டாக கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இது போக இப்போ புதுசாக இன்னொரு அதில் விஷயம் என்ன வந்திருக்குன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது வந்து புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது எதிர்பார்க்காம டிஆர்பி போர்டிலேருந்து. என்னதுடா திடீர்னு வந்ததுன்னு பார்த்தா, இந்த மாதிரி முதல்வர் உதவித்தொகையோடு இந்த மாதிரி ரிசர்ச் ஃபெலோஷிப் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 வேக்கன்சியோட எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. எக்ஸாமும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. வித் நெகட்டிவ் மார்க்ஸோடு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதோட அடுத்த எக்ஸாம் தான் வந்து லைக் இந்த வருஷம் வர மாதிரி கொடுத்தாங்க. போன வருஷமே எக்ஸாம் நடத்திட்டாங்க. அந்த எக்ஸாமை லாஸ்ட் இயர் நடத்தி என்ன ஆனது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சி உதவித்தொகை 4 மாதங்களாக இழுத்தடிப்பு. இந்த எக்ஸாம் நடத்தி இதுக்கான ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணி ரிசல்ட் பாஸ் பண்ணவங்க ஸ்டடி வெரிஃபிகேஷனும் போயிட்டு வந்துட்டாங்க. எப்போனா மார்ச் மந்த்து இதுக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்களால அந்த ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறதுல பிஹெச்டியில் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க இஷ்யூ பண்ணலை. எப்படி இஷ்யூ பண்ணாலுமே அதை எந்த மாதிரி வழிமுறைகளில் வந்து அவங்க ஜாயின் பண்ணணும், எங்கே ஜாயின் பண்ணணும், ஃபெலோஷிப் எப்போலேருந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதில் ஃபெலோஷிப் ஆக்சுவலாக ப்ராப்பராக அதில் தரலை 25ன்னு சொல்லிட்டு இல்லை கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது எப்போ தருவாங்க அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக தெரியல. சாதாரணமாக பிஹெச்டி படிக்கிறதுக்கே ஒரு 100 பேத்துக்கான ஒரு வேலையை வந்து இன்னும் அதை செஞ்சு முடித்து அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வைக்க முடியல. இதுவே இப்போ ஒரு 4 மாதங்கள் ஆகிவிட்டது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஒரு 100 பேத்துக்கு தான் அதை கொடுக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 to 15க்குள்ளே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்தது. அப்போ அதில் டிவைட் பண்ணும்போது அதுவே கம்மியாயிரும். ஸோ ஆராய்ச்சி படிப்பை நோக்கி போகக்கூடிய இளைஞர்களுக்கான நிலைமையும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். ஆக்சுவலாக இவங்க எதுக்காக இந்த ஆராய்ச்சி படிப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே அடுத்ததாக அவங்க வரக்கூடிய இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் பணிக்கு தான் 99% வரப்போகிறாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குமான்னு கேட்டால், ஆல்ரெடி முடித்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஸோ அந்த விஷயத்தையும் இங்கே பார்த்துக்கணும். இனி இந்த வருடம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். ஜூன் 24ன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் சொல்லியிருந்தாங்க, டெட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இந்த எக்ஸாம் நடக்குமா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நடந்தாலுமே இதை முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பிஹெச்டி பண்ணாங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கணும். மேபி அதர் ஸ்டேட்ஸோ அல்லது அதர் கண்ட்ரிஸ் போகும்போது அது ஒரு வேல்யூபுளாக இருக்கும். பட் அதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மேபி அப்ராட் ஏதாவது ஒரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்தான் இந்த கெஸ்ட் லெக்சர்ஸோட போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆகஸ்ட் 9ஆம் அவங்க பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கையை வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. நியாயமான கோரிக்கை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனை இனி ஹையர் எஜுகேஷன் ஃபேஸ் பண்ண போகுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால் டிஆர்பி எக்ஸாமோட காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்து நிற்கும், ஏன் செட்டை நடத்தாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, என்ன ரீசன், எதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ அதுக்கும் அவங்க ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்று எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.